வெல்கம் டு கோடாயோ. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம வைல் லூப் அப்படிங்கிறத வந்து படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வைல் லூப் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தா அதே ஃபார் லூப்போட வேறு ஒரு வேரியேஷன் வச்சுக்கலாமா. இதையும் அதே மாதிரி ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதனால் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை ரெப்படேட்டிவாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கோ பிரிண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, ரன் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த லூப்பும் வைல் லூப்பும். ஆனால் இந்த ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் ஒரு பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஃபார் லூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எத்தனை தடவை இந்த லூப்பை ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முதல்ல நம்மளுக்கு தெரியும், ரைட்டா. ஸோ i=0லேருந்து ஆரம்பித்தோன்னா i=n வரைக்கும் போகிறோம், i=1லேருந்து i=n-1 வரைக்கும் போகிறோம். இந்த மாதிரி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு லூப்போட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும், ரைட்டா. ஆனால் இந்த வைல் லூப்பில் அப்படி இல்லை. இந்த வைல் லூப்பில் நம்ம கண்டிஷனை மட்டும்தான் கொடுப்போம். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அதை ரன் பண்ணிக்கிட்டே போகும். அது ஒரு தடவையாக இருக்கலாம், 2 தடவையாக இருக்கலாம், 5 தடவையாக இருக்கலாம், 10 தடவையாக இருக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த வைல் லூப்பில் வந்து அந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஒரு சர்டனிட்டி வந்து வைல் லூப்பில் இருக்காது. ஃபார் லூப்பில் இத்தனை தடவை தான் ரன் ஆகும்னு சொல்லிட்டு அந்த லூப் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களால் சொல்ல முடியும். ஆனால் வைல் லூப்பில் அப்படி சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். ஓகே, ஸோ ஃபார் லூப் வந்து கவுண்டிங் லூப்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது எத்தனை தடவைன்னு கவுண்ட் பண்ணி அந்த பேஸ்டு தான் பண்ணது. வைல் லூப்பை வந்து ஒரு கண்டிஷன் லூப், அது வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் வந்து அது வந்து ரன் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். ஆனால் இது ரெண்டுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. அது என்னென்னா ரெண்டுமே வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷனை செக் பண்ணுறோம் இல்லையா, ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், அது வந்து ரெண்டுக்குமே வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த லூப்பில் தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த ரெண்டையுமே வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் ஒன்று பார்க்க போகிறோம், அதுக்கு பேர் டூ வைல் லூப். அது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு கண்டிஷன் வந்து எக்ஸிட்டில் கடைசியில் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அது என்னங்கிறத இதுக்கு அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வைல் லூப்பை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஓகே, இப்போ அதை தள்ளி வச்சிடலாம். வைல் லூப்போட சின்டாக்ஸ் என்ன? ஃபாருக்குன்னா என்ன பண்ணோம், ஃபாருங்கிற கீவேர்ட் போட்டோம். அப்போ வைலுக்கு என்ன வரும், வைலுங்கிற கீவேர்ட் வரும். அதுக்கப்புறம் ஃபாரில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். இங்கே அதே மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். ஃபாரில் உள்ளே வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருந்தோம், ரைட்டா. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன், அடுத்து வந்து கண்டிஷன், அடுத்து வந்து அப்டேஷன் ஆர் ரீஇனிஷியலைசேஷன் பார்த்தோம். இது எல்லாத்தையும் செமிகோலனால் நம்ம வந்து செப்பரேட் பண்ணியிருந்தோம், ரைட்டா. ஆனால் வைல் லூப்பில் அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து டைரெக்டாக கண்டிஷனை மட்டும் வந்து கொடுத்தா போதும். அந்த இனிஷியலைசேஷன் அப்டேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்மளே வந்து பண்ணிக்கணும். ஓகே, இங்கே வந்து அந்த லூப்லேயே நம்ம கொடுத்து வந்து அதுவே பண்ணிக்கோங்கிற மாதிரி இருக்கும். பட் வைல் லூப்பில் நம்மளாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ இங்கே ஏற்கனவே இருக்க ப்ரோக்ராமை நம்ம மாற்றலாம்னு சொல்லியிருந்தோம் அவர்க்கா. ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸையே வைல் லூப்பில் நம்ம மாற்றலாம். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்பில் இருக்கிறத நான் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, கீழே இருக்கிற இந்த printf வந்து அவுட்புட்குள்ளது, அது மாறப்போதில் அது இருக்கட்டும். இங்கே மேலே இருக்கிறது இன்புட் வாங்குறது, அதுவும் மாறப்போதில், ஸோ அதுவே இருக்கட்டும். இந்த நடுவில் இருக்க போர்ஷன் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ வைல் லூப்போட சின்டாக்ஸ் நான் சொன்ன மாதிரி வைல்னு சொல்லிட்டு அந்த கீவேர்டு எழுதிக்கிறோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இதில் தான் நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிறோம். நம்ம கண்டிஷன் என்ன, அங்கே கொடுத்தா அதே கண்டிஷன், வைல் i is less than or equal to நம்மளோட n அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன, ஐயோட வேல்யூ நம்ம ஒன்றுமே கொடுக்காம வச்சுருக்கோம், ரைட்டா. ஸோ நம்ம அங்கே வந்து என்ன பண்ணோம், i is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைசேஷன் இப்படி பண்ணோம், ரைட்டா. பட் இங்கே அப்படி பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை டிக்ளேர் பண்ணுறப்ப i is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவை கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ i is equal to 1 வேல்யூ இங்கே இருக்குது, i is less than or equal to n கண்டிஷனையும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தோம், அது என்னது, அப்டேஷன், ரைட்டா. ஸோ அந்த அப்டேஷனை இந்த வைல் லூப் உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்டேஷன் இங்கே கடைசியில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இனிஷியலைசேஷன் வெளியிலேயே பண்ணியாச்சு, லூப் வெளியில். கண்டிஷன் லூப்போட இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்டேஷனை லூப்புக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இதை தவிர நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணால் இதுக்கு மேலே அடிச்சிக்கலாம். நம்ம தேவையானது வந்து சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. ஸோ ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் ஏற்கனவே இருக்க வேல்யூ ஆஃப் சம்மோட இப்போ ஐயோட வேல்யூ என்னவோ அதை ஆட் பண்ணுது, அண்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுது 1ஆல். இதுதான் நம்ம ப்ரோக்ராமாக பார்த்தோம். இந்த i ப்ளஸ் ப்ளஸ் நம்ம ஃபார் லூப்பில் அந்த கண்டிஷனுக்குள்ளேயே சேர்த்து நம்ம இனிஷியலைசேஷனோட சேர்த்து பண்ணியிருந்தோம். இங்கே அதை எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம தான் வந்து
கொடுக்குறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து சேஞ்ச் வைல் லூப்க்கு. இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா அதே அவுட்புட் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ நான் 3ன்னு கொடுக்குறேன், நமக்கு ஆன்சர் 6ன்னு வரணும். பார்த்தீங்களா, 6ன்னு வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து வைல் லூப். அவ்வளோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஸோ நம்ம ஃபாரில் என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் வைல்லையும், சின்டாக்ஸ் மட்டும் வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா I is less than or equal to n மட்டும்தான் நான் கொடுக்குறேன். இங்கே வந்து இனிஷியலைசேஷனோ இல்லை அப்டேஷனோ வந்து நான் வந்து லூப்போட சின்டாக்ஸில் இல்லை, அது வந்து லூப்போட பாடியில் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இனிஷியலைசேஷன் வெளியிலேயே வந்து நம்ம பண்ணிடுறோம். ஓகே, இப்போ சம்ஹவ் நான் எப்படியோ வந்து இந்த I++-ஐ கொடுக்க மறந்துட்டேயா, சும்மா சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் சைன் மட்டும் கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அதை ரன் பண்ணுறேன். பாருங்களேன், என்டர் த வேல்யூ ஆஃப் n. இது நார்மல் தான். எப்பவும் போல் 3 கொடுத்துரும். 3 கொடுக்குறேன். இது பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் ஏதோ ரன் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு அவுட்புட்டே வரல. வெயிட் பண்ணி பார்ப்போமா, எவ்வளோ வெயிட் பண்ணாலும் வராது. அது ஏன் அப்படின்னா நான் ப்ரோக்ராமை ஸ்டாப் கொடுத்தா தான் இது முடியும். ஸோ ஓகே, நான் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே ஒரு printf கொடுக்குறேன். printf %d எதை பிரிண்ட் பண்ணலாம், ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ புரியும் உங்களுக்கு ஏன். என்டர் த வேல்யூ ஆஃப் n 3. பார்த்தீங்களா, 1 பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்குது. என்ன பிரச்சனைனா, நம்ம இங்கே ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் ஐயோட வேல்யூ ஸ்டாப் பண்ணிடுமா பாவம். ஓகே, ஸோ ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் நம்ம ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட்டே பண்ணல. ஸோ ஐயோட வேல்யூ 1ஆகவே இருக்குது. 1 less than or equal to 3 கரெக்டு தான். சம்மோட ஆட் பண்ணுது. அடுத்த இட்ரேஷன் போகுது. 1 less than or equal to 3 ஆமாம், சம்மோட ஆட் பண்ணுது. திருப்பி வருது. 1 less than or equal to 3 ஆமாம், கரெக்டு தான், சம்மோட ஆட் பண்ணுது. இதே மாதிரி ஐ வேல்யூ நம்ம 2, 3 இன்க்ரிமெண்ட் பண்ணாதனால அந்த வேல்யூ 1ஆகவே இருக்குது. ஸோ அதனால அது வந்து சம்மோட 1 ஆட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. அது இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்தால் தான் இதை பிரிண்ட் பண்ண முடியும். அது வெளியிலே வரலையே, ஏன்னா அது லூப் தான் ரன் ஆகிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ இப்படி ரன் ஆகிக்கிட்டே இருந்து அது முடியாமல் போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் வந்து இன்ஃபினைட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ஃபினைட்னா என்ன, ஏதோ ஒரு பெரிய வேல்யூ, இட் இஸ் நெவர் எண்டிங், லைக் அப்படி அதான் ரொம்ப பெரிய வேல்யூ நம்மளால் பார்க்க முடியாது, இமேஜின் பண்ண முடியாத மாதிரி ஒரு பெரிய வேல்யூ இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்ஃபினைட் டைம்ஸ் இந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஒரு கான்செப்ட் தான் இன்ஃபினைட் லூப். ஸோ நம்ம இன்க்ரிமெண்ட் வேல்யூ I++ங்கிறத கொடுக்கலனாலோ, இல்லை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுற வேல்யூ ஏதோ தப்பாக கொடுத்தோம், இல்லை கண்டிஷன் ஏதோ தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபினைட் லூப் வரும். இது வந்து ஒரு சின்டாக்ஸ் எரர் இல்லை, ரைட்டா. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் இந்த லைனை விட்டுட்டாலும் இதில் இருக்க எல்லா சின்டாக்ஸும் கரெக்டு தான், ரைட்டா. சம்மனா ஈக்குவல் டு இருக்கணும், கைஸ் செமிகோலன் இருக்கணும், அந்த கான்செப்ட் எல்லாமே கரெக்டு தான். ஸோ கிராமட்டிக்கலாக எதுவும் எரர் இல்லை, ஆனால் லாஜிக்கலாக எரர் இருக்குது. நம்மளுக்கு தேவை சம் ஆஃப் த n நம்பர்ஸ், பட் நம்ம I++ கொடுக்காதனால நம்மளுக்கு லாஜிக்கலாக வந்து நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வரல. ஓகே, ஸோ இந்த இன்ஃபினைட் லூப் அப்படிங்கிறது வந்து ஒரு லாஜிக்கல் எரரில் வரும். இட் இஸ் நாட் அ சின்டாக்ஸ் எரர். எனிவே அது வந்து ஒரு எரர் தான், நம்ம வந்து ப்ரோக்ராமரோட ஒரு தப்புன்னு வச்சுக்கலாமா. ஓகே, ஸோ இதுதான் வந்து வைல் லூப்க்கான கான்செப்ட். ஸோ இதே வைல் லூப்பில் வந்து நம்ம சம் ஆஃப் n நம்பர்ஸ் பண்ணோம்ல, ஸோ ஃபார் லூப்பில் எல்லாம் பண்ணுறோமோ அதே இதை அப்படியே நம்ம வைல் லூப்லேயும் பண்ணலாம். என்ன, இங்கே இனிஷியலைசேஷன் அப்டேஷன் ரெண்டையும் நம்ம பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபார் லூப்பில் பண்ண எல்லா கான்செப்டையும் நம்ம வைல் லூப்லேயும் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வைல் லூப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், ஃபேக்டோரியல் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபேக்டோரியலும் வந்து நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரியே தான், சி ப்ரோக்ராமிங் லேபில் கொடுக்குற ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர், ரைட்டா. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பரையும் நம்ம பண்ணி பார்த்துலாம். வைல் லூப், ஃபார் லூப் எதுலனாலும் பண்ணலாம். ஃபாரே சிம்பிள் தான், இது வந்து எத்தனை இட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு யாருமே தெரியும். நான் சொன்ன மாதிரி கவுண்டிங் லூப் வந்து இது யூஸ் பண்ணுறோம் ஃபார் லூப். ஏன்னா என்னன்னா 1லேருந்து n வரைக்கும் தான் நமக்கு டெஃபினட்டாக தெரியும் இத்தனை தடவை தான் ரன் ஆக போகுது. ஸோ அப்படி தெரியுங்கிறனால நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ I is equal to 1ன்னு சொல்லிட்டு நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். I is equal to 1ல் இருந்து எது வரைக்கும் போகணும், I is less than or equal to n வரைக்கும் போகணும். I++ பண்ணிக்கிட்டே போகிறோம். இந்த இது சேம் தான், ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து சம் கிடையாது. ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். ஏன் சம்முக்கு 0 கொடுத்தோம், இதுக்கு ஏன் 1 கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே,
இப்போ 0 இருக்குது. ஃபேக்டோரியல்னால் என்ன? 1 × 2 × 3 × 4 × 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 கொடுத்தோன்னா 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் எல்லாத்தையோட மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனை நான் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் இன்டூ அந்த நம்பர் I அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். ரைட்டா? இப்போ 0வாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 0 × anything 0 தான். ஸோ நம்ம கடைசியில் வர்ற ஆன்சரும் 0வாகவே வந்துடும். ரைட்டா? ஸோ அது வந்து தப்பான ரிசல்ட். அதனால தான் நம்ம ஃபேக்டோரியலுக்கு யூஸ் பண்ணுறப்ப 1லேருந்து அதை வந்து அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் I. ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து ஃபேக்டோரியலில் இருக்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கான வேல்யூவோட ஐயை மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ புதுசாக கிடைக்கிற வேல்யூவை திருப்பி ஃபேக்டோரியல்லையே ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இனிஷியலைசேஷன் பண்ணியாச்சு, கண்டிஷன் கொடுத்தாச்சு, அப்டேஷன் தானாகவே பண்ணிக்கிறது, ஃபேக்டோரியல் இது பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணணும் அந்த ஃபேக்டோரியலை. ஸோ printf ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு %d போட்டு அதை பிரிண்ட் பண்ணிடும். வேல்யூ என்ன? ஃபேக்டே. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பர் n-க்கான ப்ரோக்ராம். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது வச்சுமா 5 ஃபேக்டோரியல் வந்து 125ன்னு வரும். 120 கரெக்ட் தான். ஸோ 120 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு, இது கரெக்டு தான். ரீரன் பண்ணோம். திருப்பி 3 ஃபேக்டோரியல் வந்து 3 × 2 × 1 which is 6 ஃபேக்டோரியல் 6 வந்துடுச்சு. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பருக்கான ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு HKS இருக்குது, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கல. என்னென்னா 0 ஃபேக்டோரியல் வந்து 1, அதை நம்ம இங்கே வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. ரைட்டா? ஸோ ஆனாலும் ஒர்க் ஆகும் நான் சொல்கிறேன். எப்படி தெரியுமா? ஸோ இப்போ நான் வேல்யூ 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்டோரியல் ஆன்சர் 1 வருது. எப்படின்னா இனிஷியலாக நம்ம ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஓகே, என்னோட இன்புட் வாங்குகிறோம், எனக்கு 0 கொடுக்குறோம். I is equal to 1, I is less than or equal to 0வா? 1 is less than or equal to 0வா? ஃபால்ஸு. அப்போ இந்த உள்ளேயே போகாது, இந்த லூப்பே ரன் ஆகாது, வெளியில் வரும் ஃபேக்டோரியல் %d ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஏற்கனவே இருக்க வேல்யூ என்ன? 1. ஸோ 1 வந்து பிரிண்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ இதனால் ஒர்க் ஆகுது. இதே இது நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அப்போவும் ஆன்சர் 1ன்னு வரும், அது வந்து தப்பு. ஸோ அதுதான் வந்து அது வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியில் வந்து ஒரு இஃப் கொடுத்து பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் இதை பண்ணு, நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இன்வாலிட் இன்புட்னு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு இஃப் எல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எசென்ஷியலி கான்செப்ட் இதுதான், ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் × I அப்படிங்கிற இந்த கான்செப்டை லூப்பில் வந்து I is equal to 1லேருந்து I is less than or equal to n வரைக்கும் கொண்டு போகிறோம், I ++ பண்ணிட்டே போகிறோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதை நீங்கள் வைல் லூப்லேயும் பண்ணலாம். என்ன, நான் இப்போ சொன்ன மாதிரி I++ நம்மளாக வந்து இங்கே கொடுத்துக்கணும், I is equal to 1ங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க, வைல் கண்டிஷனாக இதை மட்டும் கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா வைல் லூப்லேயும் நம்மளுக்கு இது வந்து வந்துடும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் கிவன் நம்பருக்கான ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வைல் லூப்லாம் என்னென்னு பார்த்தோம், வைல் லூப்லேயே வச்சு சம் ஆஃப் n நம்பர்ஸையும் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் கிவன் நம்பர் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கூட வச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நம்ம வந்து டூ வைல் லூப்பை பற்றி பார்க்கலாம், எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஸோ அந்த வீடியோ வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். இப்படி தான் விளாட்க்கூடாது, அது கண்டுக்கூடாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பாய்.